கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது மகளே. என்னை நீ தேடுவாயானால், என்னை நீ நோக்கி பார்ப்பாயானால், நான் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சிங்கக்குட்டிங்க கூட பட்டினியாக இருக்குமா பாருங்கள். சிங்கம் என்பது எப்பேற்பட்ட ஒரு மிருகம் இல்லையா? அது பட்சித்து கொண்டு வந்து கொடுக்குறது. அதுக்கு கூட இன்றைக்கி ஆகாரம் இல்லாமல் வறுமையாக பசியோடு இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையவே படாது. ஆமேன். கர்த்தர் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். நீ கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த தினத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இருக்கிற இடத்துலேருந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் தேடுகிறப்பா, நீர் எனக்கு விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வைங்க, என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில் கேளுங்க. கர்த்தர் உங்களை இந்த தினம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிறைப்பார். ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.